ஒன் லாஸ்ட் டைம் மக்கள் எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த மக்களுக்கு நான் அவங்களுக்கு என்ன விட்டு கொடுக்கணும், என்னுடைய சினிமா வாழ்க்கையை நான் விட்டு கொடுத்துட்டு போக போகிறேன், அவங்களுக்காக இனிமேல் தான் நான் வாழப்போகிறேன் சொல்லிட்டு விஜய் அவர்களுடைய ஆடியோ லான்ச் எப்படி இருந்ததுன்னு தெரியுமா? டிவிக்கே கொடியை மட்டும்தான் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லியிருப்பாங்க ஆடியோ லான்ச்சில். ஆனால் டிவிக்கேன்னு கத்தக்கூடாதுன்னு யாரும் சொன்னதில்லை. அந்த மாதிரி ஒரு சவுண்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ லான்ச்சு கிரவுண்டில் கேட்டுக்கிட்டு இருந்தது. கொடி தானே எடுத்துகிட்டு வரக்கூடாது, நாங்கள் கொடி மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வரணும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேடியம் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருந்துருப்பாங்க மக்கள். இன்க்ளூடிங் அஜித் சாங்கை வேற கொடுத்து வேற லெவல் மாஸ் பண்ணியிருப்பார் விஜய் அவர்கள். அவங்களுடைய ஆடியோ லான்ச் ஜனநாயகம் படத்தோட ஆடியோ லான்ச் எப்படி இருந்தது? ஒன் லாஸ்ட் டைம் என்னுடைய கடைசி படம் வினோத் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கான வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா உங்களுக்கு விஜய் பிடிக்குமா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுட்டு வீடியோக்கு லைக்கே கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை ஷேர் பண்ணுங்கள். என்னதான் விஜய் அவர்கள் ஒரு பக்கத்தில் அரசியலுக்கு வந்துட்டாலும் சினிமா வாழ்க்கையை விட்டுட்டு போக சொல்ல பார்த்தீங்கன்னா நிறைய மக்களோட கண்ணில் பார்த்தீங்கன்னா கண் கலங்கி தான் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த அளவில் பார்த்தீங்கன்னா எமோஷனை கொடுத்துட்டு போயிருக்காங்க விஜய் அவர்கள். அவங்களுடைய சாங்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய மூவியாக இருக்கட்டும், அவங்களுடைய ஆக்ஷன் எமோஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்கள் ரசித்து பார்த்தவங்க. ஆனால் இனிமேல் என்னுடைய படங்கள் எதுவுமே வராது, நான் மக்களுக்காகத்தான் இருப்பேன், மக்கள் உங்களுக்கு கூட மட்டும்தான் இருப்பேன்னு பார்த்தா சொல்லிட்டு இறங்குறது ஒரு பக்கத்தில் சந்தோஷமாக தான் இருக்குது. விஜய் அவங்களுடைய சக்ஸஸ்க்கு முன்னாடி பல விஷயங்கள் பார்த்தா பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு. கஷ்டமாக இருக்கலாம், அவங்களுடைய ஹார்ட் ஒர்க், விடாமுயற்சி, வெற்றி, தோல்வி, இந்த மாதிரி பல எமோஷன்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள பின்னாடி பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நமக்கு மட்டும் அது தெரியாது. ஏன்னா கஷ்டங்கள் பட்டவர் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்படி விஜய் அவர்கள் ஆடியோ லான்ச்சில் என்ன தான் பேசுனாங்க, இது எங்கே நடந்ததுன்னு நான் உங்களுக்காக சொல்கிறேன். மலேசியாவில் இருக்கிற ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு தலைநகரமாக இருக்கிற கோலம்பூரில் இந்த ஒரு ஈவெண்ட்டை பார்த்து நடந்தது. ஸோ அங்கே ஒரு மிகப்பெரிய ஸ்டேடியமில் இந்த ஒரு ஈவெண்ட்டை பார்த்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. வழக்கம் போல் என் நெஞ்சில் குடியிருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங் ஆரம்பத்தில் அவங்க கொடுத்துருப்பாங்க. எப்பயுமே எதனா ஒரு ஆடியோ லான்ச்னா அவங்க சொல்கிற குட்டி ஸ்டோரி தான் ரொம்பவுமே ஃபேமஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு விஜய் அவர்களோட ஃபேன்ஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு இருக்குது. சில கண்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு சப்போர்ட்டாக தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒன்று இலங்கையாக கூட இருக்கலாம், ஸ்ரீலங்கா இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மலேசியாவில் மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு வந்துட்டாங்க. நம்மளுடைய நண்பனான அஜித் அவர்களுடைய பில்லா படம் இங்கே தான் எடுத்திருப்பாங்க, மலேசியாவில் எடுத்திருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட காவலன், குருவி, இந்த மாதிரி படங்களும் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் தான் எடுத்திருந்தவங்க சொல்கிறாங்க. எந்த ஒரு ஆடியோ லான்ச்சு நல்லா நடத்தி கொடுக்க போகிற மலேசியா அரசு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய நன்றிகளை பார்த்தீங்கன்னா நான் தெரிவிச்சுக்கிறேன்னு பார்த்தா சொல்லியிருப்பாங்க. நான் சின்ன மண் வீட்டை கட்ட தான் சினிமாக்கே வந்தேன், ஆனால் நீங்கள் கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய பங்களாவே கொடுத்துருக்கீங்க எங்களுடைய மக்களே. நான் நடித்து முடித்து 30 வருடங்களாக ஆயிடுச்சு. அதில் பார்த்தா 30 வருடமாக மக்கள் என் கூட பார்த்தா ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அடுத்த 30 வருடம் நான் அவங்க கூட ட்ராவல் பண்ணணும், அதுக்காக தான் இந்த ஒரு பாதையை நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன்னு பார்த்தா சொல்லியிருப்பாங்க. எனக்கு கொடுத்த அன்பெல்லாம் நான் திருப்பி தர வேணும்ல, அதுதானே என்னுடைய கடமைன்னு பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மியூசிக் டைரக்டராக இருக்கிற அனிருத் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய பட்டத்தை பார்த்தீங்கன்னா வழங்குறேன். MDS அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா மியூசிக்கல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேமும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதற்குள்ளே நீங்கள் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா அதில் இல்லாத பாடல்களே இல்லை. பிஜிஎம் வேணாலும் கேட்கலாம், எந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேப்பபிளாக இருக்கும் அந்த ஒரு ஆடியோ ஸ்டோரில். அப்புறம் என்ன வினோத் இவங்க ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா ஃபேமஸான ஒரு டைரக்டர், சமூக அக்கறை கொண்ட ஒரு இயக்குனர்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் இவங்க கூட ட்ராவல் பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த ஒரு வாய்ப்பு பார்த்தா எனக்கு கிடைக்கல, ஆனால் இப்போ கிடைச்சிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா என்னுடைய கடைசி படம் மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் முடிச்சுக்கிறேன். முக்கியமான ஹைலைட்ஸ் பாயிண்ட்னா என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். மணல் வீடு கட்ட தான் வந்த சினிமாவுக்கு வந்தேன், ஆனால் எனக்கு அரண்மனையை பார்த்தா கொடுத்துருக்க ரசிகர்களே உங்களுக்கு நான் என்ன பண்ணுறது? எனக்கு ரசிகர்கள் பார்த்தா துணையாக 30 வருடங்களாக பார்த்தா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு துணியாக நான் வரப்போகிற 30 வருடங்களாக இருக்கலான்னு இருக்கேன். என்னுடைய உயிர் நண்பா நண்பி அவங்களுக்காக பார்த்தா என்னுடைய 30 வருட வாழ்க்கை சினிமாவை விட்டே நான் விலக போகிறேன். அப்புறம் என்ன, இங்கே தான் ஒரு பாலிடிக்ஸாக ஒரு ட்விஸ்ட்டு பார்த்தா கிளப்பி விட்டு இருப்பார். விஜய் தனியாக வரப்போகிறது இல்லை, அவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு அணியாக வரப்போகிறதா பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இந்த ஈவெண்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் வந்திருப்பாங்க. டேரக்டர், மியூசிக் டைரக்டர், இந்த மாதிரி பல பேர் வந்திருப்பாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மறக்காமல் லைக்கே கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.